அர்த்தாஷ்டம சனி பற்றி தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில், ஒரு ஜோதிட தலைப்பில் நாம் சில செய்திகளை கேட்க போகிறோம். அதனால் இப்போ இன்றைக்கு அர்த்தாஷ்டம சனிங்கிறது என்ன, அது என்னதான் செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அர்த்தாஷ்டம சனி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி வர்றதா அர்த்தாஷ்டம சனி. இந்த சனி 4ஆம் இடத்துக்கு வந்த பிறகு 6ஆம் இடம், 10ஆம் இடம், உங்களுடைய ராசி, இது மூன்றையும் தன்னுடைய பார்வையால் பார்ப்பார். பொதுவாகவே அர்த்தாஷ்டம சனி பொறுத்த வரைக்கும் அது எங்க இடத்துல இருந்து நடக்குமோ, அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து நடக்கும்போது, அந்த ராசிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகள்லையுமே 6, 10ஆம் அதிபதிகளோட நட்சத்திரம் கம்பல்சரியா இருக்கும். கன்னிராசி தவிர்த்து, கன்னிராசிக்கு மட்டும்தான் அது ஒரு விதிவிலக்கா இருக்குது. மற்ற எல்லா ராசிக்குமே 6, 10ஆம் அதிபதிகளோட நட்சத்திரம் அந்த 4ஆம் இடத்துல கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த அர்த்தாஷ்டம சனி எப்ப அதிதீவிரமா பாதிக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த 6, 10ஆம் அதிபதிகளுடைய நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு உங்களுடைய 6, 10 இடங்களை பார்வை செய்யும் போது கண்டிப்பாக பாதிப்புகள் அதிகமா இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த குரு பார்வை ஒரு விதிவிலக்கு, சனியின் ஆட்சி உச்சங்கிறது ஓரளவு விதிவிலக்கு. ஆனா குரு பார்வை பெரும்பாலும் நல்ல விதிவிலக்கு. பெரிய அளவுக்கு பாதிப்புல இருந்து நீங்க தப்பிக்கலாம். அப்படி இந்த அர்த்தாஷ்டம சனி என்னதாயே செய்யும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசியும் ஏக காலத்துல பார்க்குற காரணத்தினால ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிலருக்கு நோய்கள் வரும், கடன் ஏற்படும். சிலருக்கு சொத்துனால கடன் ஏற்படும். சில பேருக்கு சொத்தின் மூலம் கடன் ஏற்பட்டு அதை வைக்கக்கூடிய சூழல் ஏற்படும். மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில போய் படுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். கர்மம், அதாவது வயசானவங்களுக்கோ இல்லாத குடும்பத்தை சேர்ந்த ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கோ கர்மம், கண்டதண்டங்களை எல்லாம் இந்த அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்கும். இன்னைக்கு மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான குரு பார்த்துட்டு இருக்கிறார். தனுசு ராசிக்கு தான் அர்த்தாஷ்டம சனி நடந்தாலுமே கூட இவங்களுக்கு அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது. குரு பார்வை, உச்ச குருவினுடைய பார்வை தொடர்புகள் கிடைக்கும் போது நல்லா இந்த சனியினுடைய குரூர தன்மை குறையும். ஆனா அதே சமயத்துல சனி பார்வை இல்லாமல் வேறு ஏதேனும் பாவ கிரகங்களோட சேர்ந்து இருந்ததுன்னா கட்டாயம் 6ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நோய்கள் வரும், உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும். அதே மாதிரி 10ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியான பாதிப்பு ஏற்படும். தொழில் போட்டியாளர்களால் குறைந்த வருமானத்துக்கு தொழில் செய்ய வேண்டியது ஏற்படும். ஏதாவது சொத்து பத்துக்களை விற்கக்கூடிய தன்மைங்கிறது ஏற்படும். தாயினுடைய உடல்நிலை பாதிப்பு இதெல்லாம் கண்டிப்பா ஏற்படும். தாய் வர்க்கத்தாருக்கும் சில கண்டதண்டங்களையும் கொடுக்கும். ஸோ அர்த்தாஷ்டம இந்த சனி என்ன சொல்லக்கூடிய 4ஆம் இடத்து சனி, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து சனி கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார ரீதியாக பாதிப்பு இல்லாவிட்டாலும் கூட தொழிலை பாதிக்க செய்யும், உங்களுக்கு கடனை கொடுக்கும், உடல்நிலை பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான சனி வரக்கூடிய காலங்களில் தகுந்த பரிகாரங்களை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சனி பகவானை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்தெந்த ராசியில் 6ஆம் அதிபதி நட்சத்திரம் இருக்குதோ, 10ஆம் அதிபதி நட்சத்திரம் இருக்குமோ அந்த ராசிக்கு தான் 4ஆம் இடத்தில் அவர் பயிற்சியாகி வருவார். அதுதான் அர்த்தாஷ்டம சனியாகும். அதாவது சனி ராசிக்கு 4ஆம் இடத்து சனியாகவும் சொல்லப்படுது. சனி பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் குறையும். சிறிது சோம்பல் தன்மை ஏற்படும். வாழ்க்கையில் எதிலுமே ஒரு நம்பிக்கையற்ற தன்மை ஏற்படும். இனி இந்த மாதிரியான அர்த்தாஷ்டம சனி நடக்கக்கூடிய காலங்களில் சனி பகவானை வணங்கி பலனடைகிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்க கௌமாரியம்மன், கால பைரவரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய பாதிப்புகள் இருந்து நீங்க விடுபடலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.